உன்ன மாதிரி எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் சமாளிக்கணும்ல. அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறேன். பாத்தியா, நீ ஏன் என்ன கலாய்க்கற? ஏய், நமக்குள்ள தானடி பேசிக்கிறோம். இதுக்கெல்லாமா மூஞ்சி தூக்கி வைப்ப? என்ன பாட்டி, ஐஸ்வர்யாக்கா வராங்க? என்னது, ஐஸ்வர்யா வராளா? எதுக்குன்னு தெரியலையே. வா வா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற? சொல்லாம கொள்ளாம வரேனா ஏதோ அவசரம் தெரிய வேணாமா? அப்படியே அவசரம்னாலும் போன்ல சொல்லாம நேர்லயா வருவாங்க? பல்லவியோட குரலை வச்சு பிசினஸ்ல பெருசா ஜெயிச்சிருவேன்னு கார்த்தி சவால் விட்டது தெரியும் தானே? ஆமா, ரூபஸ்ரீ சொன்னா. அது கூட என்னமோ இன்டர்நெட்ல பெருசா வைரஸ் ஆச்சாமே. ஐயோ பாட்டி, அது வைரஸ் இல்ல, வைரல். இவ ஒருத்தி ஒரு எழுத்து முன்ன பின்ன போறதையெல்லாம் பெரிய குத்தமா சொல்லிக்கிட்டு இருப்பா. என்ன நீங்க சீரியஸ்னஸ் இல்லாம மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? பல்லவியா போய் தீபா பாடினானா அதுக்கப்புறம் உங்க பொழப்பு என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல, தீபா துணிச்சலா போய் பாடுவாளா என்ன? அதான் கார்த்திக் கிட்ட அவ உண்மைய சொல்லவே மாட்டான்னு சொன்னியே. வேணும்னா நீ சொன்ன மாதிரி தீபாவுக்கு கால் பண்ணி நீதான் பல்லவிங்கிற விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியும்னு சொல்லிடவா? அவளும் உன் மாமியார் கிட்ட நீ உண்மைய சொல்லிடுவேன்னு சொல்லி பயந்து வாயை திறக்காம இருப்பால்ல? இல்ல, இப்ப அவதான் பல்லவின்னு நீங்க கார்த்திக் கிட்ட சொல்லணும். என்னங்க சொல்றீங்க? நீங்க தானே அன்னைக்கு தீபாவை பல்லவியாவே மெயின்டைன் பண்றது நல்லதுன்னு சொன்னீங்க. இல்ல, கார்த்தி சவால் விட்டுருக்கான். புருஷன் சவால்ல தோக்க கூடாதுன்னு தீபா நினைப்பா. அதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா. அவ யோசிக்கிறதுக்கெல்லாம் நாம டைம் கொடுக்க கூடாது. அதுக்குள்ள நம்ம பிரச்சனை உருவாக்குனாதான் எங்க அத்தைய வச்சு கார்த்திக்க டைவர்ட் பண்ண முடியும். அவன் டோட்டலா அப்செட் ஆகி கொலாப்ஸ் பண்ணி உட்கார வைக்கணும். எல்லாம் சரிதான். தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சா உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்குமே. நீங்க நினைச்சத சாதிச்சுக்குவீங்க. ஆனா தங்க முட்டையிடுற வார்த்தை நாங்க ஏன் இருக்கணும்? உண்மை எங்க அத்தைக்கு தெரிஞ்ச பின்னாடி தீபா நிச்சயமா கார்த்திக் லைஃப்ல இருக்க மாட்டா. அப்புறம் தீபா அவங்க அப்பா வீட்டுக்கு தான் நிரந்தரமா வந்தாகணும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சுக்க முடியாதா? அண்ணே, தீபா பாத்தீங்க? தீபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா. ஆபீஸ் போற மாதிரி தான் கிளம்பி போனா. ஆபீஸ்க்கா? என்னாச்சு கார்த்தி? இல்ல, இன்னைக்கு ஹாலிடே ஆச்சு. ஓ, இன்னைக்கு ஹாலிடேவா? தீபா கிளம்பி போனப்போ நான் தோட்டத்துல நின்னுட்டு இருந்தேன். அவ போனதை பார்த்தேன். சரி, ஆபீஸ்க்கு தான் போறான்னு நினைச்சேன். ஆபீஸ்க்கு இல்லைன்னா ஒருவேளை கோவிலுக்கு போயிருப்பா. நீங்க வேணா ஒரு கால் பண்ணி பாருங்களேன். சரிங்க அண்ணி, நான் பேசிக்கிறேன். சரி. என்ன பாட்டி, ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? என்னடா இவ்ளோ பேசுற இவ நம்மள எதுக்கு கார்த்திக் கிட்ட சொல்ல சொல்றா? இவளே சொல்லாமேன்னு தோணுதா? அவளை வச்சு இத்தனை கச்சேரி பண்ண நீங்க சொன்னா டவுட்டே இல்லாம கார்த்தி நம்புவான். ஆனா நான் சொன்னா போய். ஐஸ்வர்யா, நீ புத்திசாலின்னு நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீ மட்டுமே புத்திசாலின்னு நினைக்காத. நீயா இந்த விஷயத்த சொன்னா பல்லவிங்கிற டிராமாவை அரங்கேத்துனது நீதாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் தீபாவோட சேர்த்து உன்னையும் உன் மாமியாரு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அதுக்கு பயந்து தானே போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த இப்படி நேர்ல வந்து குல்லா போட்டு பேசுற? நேர்ல பார்த்து பேசினா மரியாதையா இருக்குமே நினைச்சு வந்தா இப்படி குல்லா போடுறேன்னா சொல்றீங்களே பாட்டி.
ஆமா ஆமா, நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்சவதா. சரி பாட்டி, இப்ப நீங்க சொல்ல முடியுமா முடியாதா? அன்னைக்கு தீபா பாட வரமாட்டேன்னு சொன்னதும் நீங்க என்ன கூப்பிட்டு யோசனை கேட்டீங்கல்ல, இப்ப நீங்க எனக்கு இந்த உதவி பண்ணக்கூடாதா? சரி ஐஸ்வர்யா, நீ சொல்ற மாதிரி இப்ப உண்மையை சொன்னா நீ நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை இப்படி நடந்துட்டா? ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சாரி சார். எனக்கு இந்த வாய்ஸ் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உங்களோட வாய்ஸ் தான் தெரிஞ்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேனா? இது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. கார்த்திக் சார், இப்படி உங்க குடும்பமே தீபாவை கொண்டாடி ஏத்துக்கிட்டா அப்ப என்ன பண்ணுவ? உனக்கும் பெப்ப எங்களுக்கும் பெப்பேன்னு ஆயி போயிடும். பாட்டி, நீங்க பொதுவா யோசிச்சு உங்க ஒப்பீனியனை வைக்கிறீங்க. ஆனா நான் அந்த வீட்ல ஒருத்தி. பிரச்சனை வரும் நான் சொல்றதுல ஏதாவது விஷயம் இருக்கும்ல. நான் நினைச்ச மாதிரியே சாவி கொடுத்தோன்னா எங்க அத்தைக்கு எப்படி கொம்பு சீவி விடுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தீபாவை உலகத்தை விட்டே அனுப்ப நான் பிளான் பண்ணது எங்க வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அந்த வீட்ல நான் இன்னும் இருக்கேன்னா அதான் ஐஸ்வர்யா. என்ன ரூபா, சொல்லிடலாமா? பாட்டி, இது பெரிய ரிஸ்கா தெரியுது எனக்கு. கார்த்திக் சார் கிட்ட உண்மைய சொல்லிடுவோம்னு தீபாவை பயமுறுத்திட்டே இருக்கிறது தான் நமக்கு சேஃபா தெரியுது. என்ன ரூபா பேசுற? அந்த மாதிரி எவ்வளவு நாளைக்கு மிரட்டிட்டு எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிற? பிரஷர் தாங்காம அவளே போய் உண்மையை சொல்லிருவா. அவ மூலமாவே கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சா அப்பதான் அவ மேல எல்லாருக்கும் இறக்கம் வரும். ஆனா நாம சொன்னா தீபா ஒரு சீட்டிங் பேருடின்னு அழுத்தமா நாம ஒரு முத்திர குத்தலாம். கார்த்திக்ல ஆரம்பிச்சு அத்தை வரைக்கும் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். கார்த்திக் கிட்ட சொல்லிருங்க. என்னன்னு சொல்லு. சும்மா இரு. என்ன பாட்டி? நீ என்ன ஐஸ்வர்யா, ஏதோ கால்ல வெந்நீரை கொட்டிக்கிட்டவ மாதிரி சொல்லுன்னுகிட்டு இருக்க. நாங்க உண்மையை சொல்லிட்டா ஊருக்குள்ள எங்க மான மரியாதையெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது நாங்க யோசிக்க மாட்டோமா? நீ உனக்கு ரூட் கிளியர் ஆனா போதுங்கிற மாதிரி பேசுற. கொஞ்சம் எங்களுக்கும் டைம் கூட யோசிக்கிறதுக்கு. தேங்க்ஸ் மேடம். சரிப்பா, நீ போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க மேடம். நீங்க தான் அசனா மேடம்? நீங்க தீபாவா? ஆமாங்க. நான் தான் அசேன். நீங்களா தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு மேடம். புதுசா கார் வாங்கியிருக்கீங்களா? இல்ல மேடம். ஏன் மேடம்? இல்ல, கார் ஓட்ட கத்துக்கணும்னு வந்திருக்கீங்களே, ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எல்லாத்தையும் கத்து வச்சுக்கிறது நல்லது தானே மேடம்? சரி வாங்க, வந்து உட்காருங்க. ம். எங்க போறீங்க? இப்படி வாங்க. பின்னாடி உட்காந்தா எப்படி கத்துக்குவீங்க? போய் டிரைவர் சீட்ல உட்காருங்க. ஓட்டுங்க. என்ன எதுக்கு பாக்குறீங்க? முன்னாடி பார்த்து ஓட்டுங்க. மேடம், கத்துக்க தானே நான் வந்திருக்கேன். ஓட்டுங்கன்னா நான் எப்படி? முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓ, ஸ்டார்ட் பண்ணவே தெரியாதா? அப்ப ஏபிசியாவது தெரியுமா? மேடம், அது கூட நான் தெரியாம இருப்பேனா? அப்ப ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு? ஆக்சிலரேட்டரா? ஏபிசி தெரியும் நீங்க? ஓ, ஏபிசினதும் ஸ்கூல்ல படிச்ச ஏபிசிக்கு போயிட்டீங்களா? ஐயோ ஐயோ, டிரைவிங் கத்துக்கும் போது பேசிக்கா ஏபிசின்னு ஒன்னு இருக்கு. ஏ ஃபார் ஆக்சிலேட்டர், பி ஃபார் பிரேக், சி ஃபார் கிளட்ச். இது கார்னு மட்டும் தான் தெரியும் போல. உங்க காலுக்கு கீழே 3 இருக்கும் பாருங்க. இருக்கா? இருக்கு மேடம். அந்த 3ஐயும் பேசிக்கா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம். ரைட்ல இருந்து லெஃப்ட்ல ஏபிசின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்ல இருந்து லெஃப்டா? ஆமா. நீங்க பாட்டுக்கு மறந்துட்டு பிக்கு பதில் ஏ அமுக்குனீங்க, சங்கு தான். சரி சரி, சாவியை திருகி வண்டி ஆன் பண்ணுங்க. இதுக்கெல்லாம சாவியை பாப்பீங்க? நேரா பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐயோ, இந்த அம்மா கிட்ட தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்ட போல இருக்கே. ஹலோ, பார்த்தது போதும், ஸ்டார்ட் பண்ணுமா. மேடம், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சி அமுக்கி ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே சியை மெல்ல மெல்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே ஏவை லைட்டா தொடுங்க. என்ன எதுக்கு பாக்குறீங்க? எவ்வளவு பக்காவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் எந்த நம்பிக்கையில கார் ஓட்ட கத்துக்க வந்தீங்க? ஹலோ தீபா, இறங்கி வாங்க. என்ன கேட்டீங்க? எந்த நம்பிக்கையில கார் ஓட்ட கத்துக்க வந்தாங்கன்னா? முதல்ல எந்த நம்பிக்கையில நீங்க டிரைவரை ட்ரெயின் பண்ண வந்தீங்க? புதுசா வர்றவங்களுக்கு இப்படிதான் சிஎம்க்கு பிஎம்க்குன்னு பயமுடுத்துவீங்களா? ஏங்க, ஒரு சிம்பிளான விஷயம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா எக்ஸ்பிளைன் பண்ணி பயமுடுத்துறீங்க. முதல்ல புதுசா கார் ஓட்ட கத்துக்க வரவங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டி காட்டுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஓட்ட சொல்லணும். இந்த பேசிக் விஷயமே தெரியாம நீங்களாம் எப்படிங்க ட்ரெயின் பண்ண வந்தீங்க? ஹலோ, முதல்ல நீங்க யாரு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போங்க சார், எப்படி கத்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். வந்துட்டாரு. என்ன தீபா, இவங்ககிட்டே கத்துக்கிறீங்களா? வேணாம் சார். போலாமா? ஹலோ ஹலோ, என்னோட கஸ்டமரை நீங்க எப்படி கூப்பிட்டு போவீங்க? ஹலோ, அவர் என் புருஷன். நீங்க போங்க. சார், நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? நீங்க தான் 2-3 நாளா டிரைவிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நம்ம ரூம்ல டிரைவிங் ஸ்கூலோட ஃபார்ம் வேற பார்த்தேன். அதை வச்சுதான் இங்க வந்தேன். என்ன திடீர்னு கார் ஓட்டுறதுக்கு ஆர்வம்? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான் சார். கார் ஓட்ட தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் எப்படி சாப்பிடணும்னாவது உனக்கு தெரியுமா? ஏன் சார், நான் கார் ஓட்ட கத்துக்கலாம் தானே? ஏங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கத்து கொடுத்துருக்க மாட்டேனா? என்னங்க, நான் சொல்லி கொடுக்கலாம்ல? என்கிட்ட கத்துப்பீங்களா? சரி வாங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஃபீஸை பத்தி பேசவே இல்லை. ஏங்க, நான் ட்ரெயின் பண்ண போறேன். சம்பளம் இல்லாம எப்படி? என்ன நீங்க மட்டும் எப்படி கராரா ஆபீஸ்ல சம்பளம் பேசுனீங்க? அப்ப நானும் கேட்பேன்ல. கொடுத்துட்டா போச்சு. இந்த ட்ரெயினர் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. கொடுப்பீங்களா? எவ்வளவுன்னு சொல்லுங்க. இப்பவே என் வீட்டுக்காரரோட பர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துறேன். எனக்குன்னா அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பயங்கரமான ஆள் தாங்க நீங்க. வாங்க.
என்ன பாட்டி இன்னுமா யோசிக்கிறீங்க? ஐயோ நீ வேற யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுனா இப்படித்தான் கொஞ்சோண்டு டைம் கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பியா? ஒரு 2 நாள் போட்டுமே. ஆமாமா 2 நாள் போட்டும். ஆ, நாங்க எங்க அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்க சொல்றோம். ம். இன்னும் 2 நாளா? அவ்வளவுதான். தீபாவுக்கு யோசிக்கவே டைம் கொடுக்க கூடாதுன்னு தானே சூட்டோட சூடா பிரச்சனைய பண்ணணும்னு நினைச்சு நான் உங்களை பார்க்க ஓடி வந்தேன். சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் பாட்டி என்னமோ ஏர் ரூட் கிளியரான போதும் நினைச்சு நான் பேசுறதா சொன்னீங்கல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தீபாவே உண்மையை சொல்லிட்டானா அப்பவும் நீங்க பண்ண திருட்டுத்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் தானே? அப்புறம் உங்க பொண்ணு ராஜஸ்ரீயோட நிஜமான திறமையும் பொய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமா? அதுக்கு நீங்களே கார்த்திகிட்ட உண்மைய சொல்லி உங்களை பத்தி வெளியில சொல்லிடாம இருக்கிறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறது சேஃப் இல்லையா? நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே பிடிப்பையும் விடணுமானும் இரு மனசா இருக்குது. அதெல்லாம் இரு மனசெல்லாம் வேணாம் பாட்டி. இதுக்கு மேல நீங்க இத பத்தி யோசிக்காம ஒரே முடிவா கார்த்திகிட்ட தீபா தான் பல்லவின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அத நம்பி நாங்க கார்த்திகிட்ட தீபா தான் பல்லவின்னு சொல்ல ஒத்துக்கிறோம். தேங்க்ஸ் பாட்டி. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? சரிங்க, இப்ப நீங்க வந்து இங்க உட்காருங்க. சார், நான் தான் பக்கத்துல இருப்பேன்ல, பயப்படாதீங்க. வாங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க, சரியா? பிரேக் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்டிங் அப்படிதாங்க இருக்கும், போக போக பழகிடும். ஓகேவா? பிரேக்ல இருந்து கால் எடுங்க. ஸ்டடி பண்ணுங்க. இன்னைக்கு இது போதும், ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஓட்ட கத்துக்குவீங்க. சரி, வாங்க.